அப்படி வச்சுக்கிட்டாலே உடம்புல பாதி வியாதி வராது. என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் சொல்கிறேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கொசு கடிப்பா. இப்போ குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா ஹீட்டர் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹீட்டர் வந்து காமனாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக வாங்க. ரூமுக்குன்னு ஒரு இது இருக்குது, என்னென்னா செப்பல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தோசை தெரியுதா, சுட சுட தோசை, அது மொருவலாக தான் இருக்கணும். அப்போ இது நடக்கும். ஓகே, ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ஹாஸ்டல் சாப்பாடை பார்த்து என்னடா சாப்பாடு இது அப்படின்னு ஹாஸ்டல் சாப்பாடுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி இங்கே அப்படியே வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து ஸ்கில் வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் படிச்சுட்டு பாஸ் அவுட் ஆனாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்க இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்தமாரி இதெல்லாம் இருக்குது, ரெண்டு வச்சுருக்கேன். ஏன் இன்டர்வியூ வந்து இப்போ நான் ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிறேன், எதுக்கு நான் இன்டர்வியூலாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, என்னென்னலாம் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணுங்கிறத நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் உட்காந்துட்டு நீங்கள் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறமா ஞானோதயம் வரும், இன்டர்வியூ படிப்போம், இன்டர்வியூனா என்ன, இன்டர்வியூ என்னென்னு அப்படி தடுமாறாமல் அதுக்கு வருமுன் காப்பது மாதிரி முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு செயல்படணும். அதனால ஃபஸ்ட் இயர்ஸ் ஆனால் நீங்கள் இன்டர்வியூனா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது நீங்கள் படிக்கிறப்ப அந்த ப்ரெஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா இருக்கணும், புரிஞ்சுக்கிற கான்செப்டாக இருக்கிறதும் இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, ஒன்று. ஸோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சூப்பராக இருக்கேன்ப்பா. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தான் டாய்லெட்ஸ் எத்தனை இருக்கும், பாத்ரூம்ஸ் எத்தனை இருக்குன்னு ஒரு ஹாஸ்டல் வீடியோ போட்டிருந்தான். அது கேட்டிருந்தான். அதில் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணால் தான் உங்கள் ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும். அது என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் சொன்ன கேள்வி தான் இருப்போம், எத்தனை டாய்லெட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா. என்னென்னா, ஒரு ஹாஸ்டலில் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் இருக்கும். மொத்த ஃப்ளோரில் ஒரு இடத்துல டாய்லெட் இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பேஸை பொறுத்து ஒரு 10 டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கலாம், இல்லை 20 இருக்கலாம். ஆனால் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறவங்கள எண்ணிக்கை ஒரு 3 மாடி 4 மாடி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ளோருக்கு வந்து 10 ஒரு 20 இருக்குன்னு வச்சுப்போம், 20 60 3 ஃப்ளோர் இருக்குது, 60 டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குன்னா அப்போ இருக்கிற 200 பேருக்கு எப்படி இது பத்தும்? கரெக்டாக? அப்படின்னா அப்போ 200 பேருக்கு கொடுக்க முடியுமானா அது ஃபீஸிபிள் இல்லை. அப்போ அவங்களால அவ்வளோதான் தர முடியுங்கிறனால அதை கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில் 8:30க்கு காலேஜ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் காலையில் கிளாஸுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? அட்லீஸ்ட் 8:30க்கு முன்னாடியாச்சும் போயிடணும். 1. இதுக்கு நடுவில் ஹாஸ்டலர்ஸ் வந்துட்டு மெஸ்ஸில் போய் சாப்பிடணும். 2. ஓகே, அப்படின்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஏதோ 8:30க்கு கிளாஸ்னால் 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அப்போ தான் குளிக்க போவாங்க. அப்போ போனால் என்ன ஆகும்? 1 ஃபுல் க்யூ நிற்கும். ஓகே, அது யாராவது குளிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களும் சீக்கிரமாக குளிக்க மாட்டாங்க டக்குன்னு. ஏன்னா அட்லீஸ்ட் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் வேணும்ல. ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம்னா அப்படியே நேரம் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுதான்ப்பா இந்த வீடியோ. அதில் நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்டிங்கில் இந்த குளிக்கிறதுன்னு ஆரம்பம். குளிக்கிறது, டாய்லெட் போகிறது. மெயினாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த பயாலஜிக்கல் சைக்கிளில் வந்துட்டு காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 2 தடவை ஒரு நாளைக்கு டாய்லெட் போகிறத வந்து நம்ம ஹேபிட்டாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே உடம்புல பாதி வியாதி வராது. 1, நான் அப்படி தான் வச்சுருப்பேன், இன்றைக்கி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 1. 2வது, இந்த குளிக்க போகிறது இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட் போகிறீங்க, பல்லெல்லாம் வளக்கிட்டு வந்து குளிக்க வரீங்கன்னா இதை வந்து ஒரு 6 to 6:30 இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு குளிச்சிடணும். அப்படி குளிச்சிங்கன்னா 2 விஷயம், 1 குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், 2 இப்போ குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா ஹீட்டர் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹீட்டர் வந்து காமனாக இருக்காது. சம் ஹாஸ்டல்ஸில் வந்து ஹீட் பம்ப் இருக்கும். ஓகே, ஹீட் பம்ப் இருந்ததுன்னா ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அங்கேருந்து வரும். 1 அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஹீட்டர் இருக்கும்ல வீட்டில், இந்த கீசர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்தமாரி செட்டப் வச்சுருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு 5 லிட்டரு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அது வந்து ஹீட் ஆகணும், அதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சும் ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னா பார்த்துங்க, உங்களுக்கு ஹீட் வாட்டர் கிடைக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலையில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 6 to 6:30க்குள்ளே நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ்டு. ஒன்ஸு குளிச்சதுக்கப்புறமா டக்குன்னு மெஸ்ஸுக்கு போகணும். நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்க, ரெடி ஆகிட்டு ஒரு 7 o'clockனா, இப்போ நிறைய ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 9:30 10 o'clock வரைக்கும் மெஸ் டைமிங் காலைல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ
6:30 குளிச்சிடுறீங்க, 6:45 அதில் ரெடி ஆகிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட போயிடணும். இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8:30 கிளாஸு, நிறைய பேர் 8:25 8:26 அப்படி வருவாங்க. இப்போ பொங்கல் காலையில் சம்டைம் பொங்கல் இருக்கும், இட்லி இருக்கும், இதெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்துட்டு தோசை இருக்குன்னு வச்சுப்போம், சுட சுட தோசை, அதுவும் முருவலாக தான் இருக்கணும். அப்போ தோசை வந்து போட்டு வரும், உடனேலாம் போட்டு வராது. ஓகே, போட்டு நிறையா வச்சுருக்க மாட்டாங்க, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா அதனாலே லேட் ஆகும், அதுக்கு ஒரு க்யூ நிற்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று நமக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். கிளாஸ் ஆரம்பிச்சிடும், அங்கே போனால் அவங்க வந்துட்டு லேட் ஆகிடுச்சு ஒன்றும் பேசவே மாட்டாங்க, வெளில போயிருப்பாங்க ஒரே வாரம். சில வாத்தியார் வந்துட்டு ஓகேப்பா சரி உள்ளே வா போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் விடுவாங்க. இதே ஹேபிட்டாக வச்சுக்கூடாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் காலையில் சீக்கிரமாக ஏந்திரிச்சு இதெல்லாம் அழகாக பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து 7 மணிக்கு சாப்பிட போயிடுவீங்க. அழகாக சுட சுட தோசையை வச்சுட்டு நல்லா காஃபியோ டீயோ நல்லா குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஆராம்சாக வந்து நீங்கள் கிளாஸுக்கு போயிடலாம். வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்டல் வந்துட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து 8:30 கிளாஸுக்கு 8:15 8:20 போயிடலாம். நீங்கள் லேட்டாக எழுந்திக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எஃபர்ட் பண்ணும் ஒன்று. ஸோ இது மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணோம், குளிச்சாச்சு, டாய்லெட் போயாச்சு, அப்புறம் வந்து ரெடி ஆயாச்சு, சாப்பிட்டாச்சு. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் உங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கொசு கடிப்பா. இப்போ சிஜி சென்னைனே எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்னை இல்லாத இடமே கிடையாது, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்துட்டு அவ்வளோ கொசு இருக்கும். ஓகே, அதை வந்து உங்களால் அதாவது எப்படி சொல்கிறது, சமாளிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கணுன்னா கொசு வலை ஒன்று வாங்கிக்கோங்க. அதாவது நம்ம சாதா தரையில் ஒரு கொசு வலை மாதிரி போட்டு நம்ம ஒரு ஜிப் மாதிரி மூடுற மாதிரி இருக்கும், ஜிப் டைப் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஜிப் போட்டு மூடிடணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 600 to 700 கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மெயினாக வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ பேருக்கு வந்துட்டு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ சம்திங் இருக்கும், இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இருக்கோ இல்லையோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ரெஸ்ட் ரூமுக்குன்னு ஒரு இது இருக்குது, என்னென்னா செப்பல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இப்போ தெரியுதா? ஸோ இது வந்து நார்மலான செப்பல். இது வந்து 110 120 ரூபா 130 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செப்பல்ஸை வந்து வாங்கிட்டு ஒரு பர்சனல் ஹைஜீனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அது எப்போதுமே வந்து க்ளீனாக இருக்கணும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா க்ளீன் பண்ணுறவங்க வந்து வீக்லி டெய்லி வந்து ஒரு 10 to 11 மணி இந்த டயத்தில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெகுலராக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு தான் ரெகுலர் க்ளீனிங் இருக்குமே தவிர்த்து, இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு இப்போ உள்ளே போகிறீங்க அப்படின்னா செப்பல் போட்டுட்டு, குளிக்க போகிறதா இருந்தாலும் சரி, டாய்லெட் போகிறதா இருந்தாலும் சரி, செப்பல் போட்டு போகணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு போயிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ண நினச்சேன். இன்றைக்கி என்னென்னு தெரில, எனக்கு ஸ்பான்டேனியஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் குறுக்க வராங்களா என்னென்னு தெரில, கட்னு ஏகப்பட்ட கட் போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இது நடக்கும். ஓகே, ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ஹாஸ்டல் சாப்பாடை பார்த்து என்னடா சாப்பாடு இது அப்படின்னு ஹாஸ்டல் சாப்பாடு திட்டிகிட்டு இருப்போம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு வெளில வரப்ப இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றப்ப தான் தெரியும், உன்னையாடா நான் அடித்தேன், உன்னை போய் அடிச்சிட்டேங்கடா, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. டெஃபினட்டாக. ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க, 4 வருஷம் கழித்து உங்களுக்கு அது ரிமெம்பர் ஆகும். ஓகே, ஹாஸ்டல் லைஃபுங்கிறது ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு ஜாலியான ஒரு லைஃபாக இருக்க போகுது. ஸோ ஓகேவா? அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நார்மலாக வாங்க. ஓகே, ஒன்று. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனாக வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அது நடக்கிறப்ப என்னடா அதுன்னு இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அப்படியே ஜாலியாக வந்தீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? தம்பி, இதை தான்ப்பா என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் சொல்கிறேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி தோணுதா? எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இதே தான் சொன்னாங்க. பட் வந்து எனக்குமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு எனக்கு இந்தமாரி ரஷ்ஷாக இருக்கிறதோ இல்லை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இனிஷியலாக வந்துட்டு நானுமே லேட்டாக எழுந்திக்கிறது இந்தமாரி தான் இருந்தேன். ஒன்ஸ் வந்துட்டு இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஸோ இந்தமாரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு இது பண்ணால் நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி பார்க்கணும், எங்கேருந்து புக்ஸ் வாங்கணும்,
ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்ததாக வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக இருந்ததுண்ணா, நன்றி அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஓகே, பாய் பாய்.